வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே, எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னார்குடி ரிங் ரோடு. இது வந்து ரொம்ப பிரபலியமாக இப்போ வந்து போயிட்டு இருக்க ஒரு பெரிய கான்செப்ட் மன்னார்குடி ரிங் ரோடு. பட் இந்த கண்டென்ட் வந்து ரிங் ரோடை பற்றி இல்லை, ஒரு சூப்பரான இன்ஜினியரை பற்றி. நான் எதுவும் வந்து குறை சொல்ல போகிறேன்னு நினைக்காங்க, உண்மையிலேயே ஒரு இன்ஜினியரை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். இயற்கை இன்ஜினியர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய பனைமரம் தெரியுதா? அந்த பனைமரத்தை நான் ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க அதை பார்த்து. அங்கே இருக்கிறது ஃபுல்லாக தொக்கனாங்குருவி கூடு. நம்ம ஊரில் இப்போ வந்து தொக்கனாங்குருவியை பார்க்குறதெல்லாம் ரொம்ப வந்து அபூர்வமாயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து நமக்கு இந்த பனைமரம் ஃபுல்லாக நிறைய 100க்கும் மேற்பட்ட தொக்கனாங்குருவி கூடு வந்து தொங்குது. இந்த தொக்கனாங்குருவி அப்படிங்கிறது இயற்கையான ஒரு இன்ஜினியர். அதோடைய வீட்டுக்குள்ளார பாம்பெல்லாம் போய் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபேக்கான பாதையை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டை வந்து அதை அமைச்சிருக்கும். ஸோ அது வந்து ரவுண்டாக இருக்கும். அதோடைய கூடு பின்னல் அமைப்பே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தொக்கனாங்குருவி கூடு டிசைனை வச்சே நிறைய வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் வந்து நிறைய அதோடைய தியரிஸ் வந்து எழுதியிருப்பாங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சில குருவிகள் அதை சுற்றியும் வந்து பறந்துகிட்டு இருக்கு. நான் முடிஞ்சால் அதை வந்து ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த தொக்கனாங்குருவியோட கூடு. தொக்கனாங்குருவின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப மாதிரி இதோடைய பேர் மாறும். ஆனால் இதோடைய கூடு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைடெக் இன்ஜினியரிங். அதில் வந்து ஒரு டியூப் மாரி ஒரு தொங்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு உள்ளர போணுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளர வந்து போயிடும். ஆனால் அதுக்கு கீழேயும் வந்து ஒரு ஹோல் மாதிரி ஒரு ஓட்ட அமைப்பு வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜாகவும் நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ கூடு இருக்குது, அது உள்ளர போகிறதுக்கு அழகாக ஒரு பாதை வச்சுருக்கும். உள்ளர வர எதிரிகளை வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு ஃபேக்கான பாதையும் வந்து வச்சிருக்கும். ஸோ அந்த ஃபேக்கான பாதைக்குள்ள உள்ளர போனால் உள்ளர எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே அந்த குருவி தன்னுடைய முட்டைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்பவே சேஃபாக உட்காந்துருக்கும். இதுதான் இந்த தொக்கனாங்குருவி கூடோடைய சிறப்பு. இதில் வந்து இந்த மரத்தில் எவ்வளோ தொக்கனாங்குருவி கூடு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இது வந்து நம்ம ரிங் ரோட்டில் ஹைவேஸில் இருக்கிற ஒரு பனைமரம். பனைமரம் பற்றியும் நம்ம நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். இயற்கை ஒன்னோட ஒன்று இணைஞ்சு வாழுது அப்படிங்கிறதுக்கு இந்த பனைமரத்தில் வாழக்கூடிய இந்த தொக்கனாங்குருவியும் அது கட்டிய இந்த அழகான கூடும் வந்து ஒரு சான்று. நம்ம இயற்கை வந்து அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நின்று ரசித்தோம் அப்படின்னா நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையை வந்து ரசிக்க முடியும். அதை வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப காத்தடிச்சு பண்ணி இல்லை விட்டு போன கூடுகள் வந்து ஒரு சில நேரங்களில் கீழே விழுகும். அதை வந்து சில பேர் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வந்து வாசலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அழகுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூடு கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எடுத்தும் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி பனைமரத்தை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் முன்னாடியே தொக்கனாங்குருவி கூட்டை வந்து பார்த்துருக்கீங்களா, பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மன்னார்குடியிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஐ எம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படிங்கிறதையும் வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸ்டே டியூன்.